اللهم استغفرك وما توفيق إلا بالله وإليه أنيب. اللهم صل على سيدنا محمد وعلى آله صلاة دائمة بدوام الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. صلاة دائمة بدوام الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. صلاة دائمة بدوام الله. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. அப்போ சொல்லுப்பா, குல் அத்தகைத்தும் இந்தல்லாஹி அஹிதன், அல்லாஹ் இடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்களா? 40 நாளைக்கு தான் எங்களை வந்து நரகத்தில் போடுவான் கேட்டேன். 40 நாளைக்கு தான் நரகத்தில் போடுவான், ஆனால் அல்லாட்ட நீங்கள் ஒப்பந்தம் எடுத்திருக்கீங்களா? விளங்குது தம்பி என்று கேளுங்கள். இப்போ அப்படிக்கு எடுத்திருந்தா பழைய குலிபல்லா வாக்குக்கு என்ன செய்ய மாட்டான், அவன் மாறு செய்ய மாட்டான். அல்லது தக்கூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், விளங்காததை நீங்கள் என்ன செய்கிறீங்களா, அல்லாஹ் மீது நீங்கள் சொல்லுகிறீர்களா? இட்டு கேட்டுறீங்களா, பொய் சொல்கிறீங்களா? எவ்வளோங்கப்பா கேளுங்க நபி. அதை கேட்டேன் கேளுங்கிறதுனால முஸ்தஃபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்குறாங்க, இஸ்திஃபாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எடுக்கலைன்னு, என்ன செய்யலை, எடுக்கலை, ஒப்பந்தம் எடுக்கலைன்னு தெரியும். இதனால அவனை விண்ணப்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் சொல்லணுங்கிறதுக்காண்டி எல்லாம் கேட்க சொல்கிறான். சரிங்களா? ஆமாங்க, அல்லாட்ட ஒப்பந்தம்லாம் எடுக்கலைங்க, நாங்களாம் தான் தேவையில்லாமல் போய் சொன்னோம். நான் அவங்கள சொல்ல வைக்கிறது. விளங்குதார் கேட்டேன். இந்த அம்மா 2 வகையான அர்த்தமாக கொடுக்குறாங்க. ஒன்று இஸ்திஃபாமுடைய அம்சாவுடைய அர்த்தம், அப்போ அது முத்தசிலாக போயிடும். விளங்குதா? மேலே கூட ஜாயின் பண்ணணும். விளங்குதப்பா? அல்லது பல்லுடைய அர்த்தம் கொடுக்கறது. பல்லுடைய அர்த்தம் கொடுத்தோம்னா அது முன்கத்தியாவாக போயிடும். விளங்குதார் கேட்டேன். அம்முக்கு என்ன செய்கிறது, அப்படிலாம் கிடையாதுலாம், ஒப்பந்தம்லாம் எடுக்கலடா. மேலே என்ன இருக்குது, அல்லாட்ட ஒப்பந்தம் எடுத்தீங்களான்னு கேளுங்கிறான். அம்முக்கு பல்லுடைய அர்த்தம் கொடுத்துட்டா அப்படிலாம் எடுக்கலடா. ஆனால் என்ன இருக்குது, அது முன்கத்தியாக போயிடும். இல்லை, இஸ்திஃபாமுடைய அம்சா வச்சோம்னா முத்தசில், பல்லுடைய அர்த்தம் கொடுத்துட்டோம்னா அது முன்கத்தியாக போயிடும். அப்படிலாம் எடுக்கலடா. இதுதான் இருக்கடா. பல்லுமா நல்லுன்னு வருது. இல்லை இல்லை இல்லை, அதை விட கேடு கெட்டவர்கள் அவரெல்லாம் மிருகங்களைப் போல. பல்லுமா நல்லு, இல்லை இல்லை இல்லை, அதை விட கேடு கெட்டவனுவோ. அப்படிலாம் எடுக்கலை. ஒப்பந்தம்லாம் என்ன செய்யலை, பல்லுடைய அர்த்தமும் கொடுக்கலாம். அப்பவும் அது உன்னோட விண்ணப்பிக்க வைக்கிறது தான், அவங்கள மிரட்டுறது தான். அது விளங்குதுப்பா? நான் அது ஓதிட்டோம் இல்லையா? அம்முக்கு இஸ்திஃபாமுடைய அம்சாவுடைய அர்த்தம் வைக்கலாம், பல்லுடைய அர்த்தமும் வைக்கலாம். சரி, அடுத்து சொல்லலாம். மன் கஸப ஸய்யிஅத்தன், யார் பாவத்தை செய்கிறாரோ, வஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு, அவருடைய பாவம் அவரை கொண்டு சூழ்ந்து விட்டதோ, ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் தான் நரகவாசிகளே. அந்த குர்ஆன் ஆயத்து போடலை பாரு, கோடு போடலை, போட்டுக்கங்கப்பா, கீழே இருக்கு பாரு. ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இப்போ காவிர்களை பற்றி பேசுகிறாங்க. பா, யாரை பற்றி பேசுகிறான்? காவிர்களை பற்றி பேசுகிறான். தம்பி, மன் கஸப ஸய்யிஅத்தன், பா, யார் பாவத்தை செய்கிறானோ, வஆத்தத் பிஹி ஹத்தியத்துஹு, ஹத்தியத்துக்கு சில பெரியார்கள் குஃபுர்னே அர்த்தம் வைக்கிறாங்க. குஃபுர் யாரை கொண்டு சூழ்ந்து விட்டதோ அவர்கள். உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்லாம் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். யாருப்பா நிரந்தரமாக இருப்பா? காபிர்கள் தானே. மூமின்கள் தஸ்தீக்குமில் கல்வி இக்ராருல் லிசான் மட்டும் இருந்து அவனு அமல் செய்யாமல் இருந்தாலும் செய்தான், பாவங்கள் செஞ்சாலும் செய்தான், அவன் நரகத்துக்கு இல்லை நிரந்தரமாக கிடக்க மாட்டான். கிடப்பான், தொழுவலைங்கிறதுனால கிடப்பான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையே கிடப்பான், ஆனால் வெளியாக்கிடுவான்லாம். பெரும்பாவம் செஞ்சாலும் சரிதான், அவனை நரகத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், வெளியாக்கிடுவான். முத்தசிலாக்கள் சொல்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டு என்ன இருக்குது, நீங்களா பெரும்பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் குஃபுர் இருக்குது, நிரந்தர நரகம் தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது காபிர்களை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. காபிர்களுக்கு மாத்திரம் தான் நிரந்தர நரகம். கபீரான பாவங்களை, பெரும்பாவங்களை செய்தவனுக்குலாம் என்ன கிடையாது, நிரந்தர நரகம் கிடையாது. விளங்குதா? மன் கஸப ஸய்யிஅத்தன், யார் பாவத்தை செய்கிறானோ, மன் கஸப ஸய்யிஅத்தன், மன் கஸப ஸய்யிஅத்தன், யார் பாவத்தை செய்கிறானோ, வஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு, அவனுடைய பாவம் அவனை கொண்டு சூழ்ந்து விட்டதோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்லாம் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர் நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பாங்க. இப்போ இங்கே செய்யத்தையும் சொல்கிறான், ஹத்தியத்தையும் சொல்கிறான். செய்யத்துனா என்ன, ஹத்தியத்துனா என்ன? செய்யத்துனா தெரிஞ்சே பாவம் செய்கிறது, டைரெக்டாக செய்கிற பாவம், அதுக்கு செய்யத்துங்குவாங்க.
கத்தியத்தினா என்னது இன்டைரக்ட், நம்மளை மீறி நடக்கிறது. மரத்தில் கல் அடித்தேன், அவன் மேலே பட்டுருச்சு. நான் மரத்தில் அடிச்சிங்க கல்லை, இவன் மேலே பட்டுருச்சிங்க தெரியும், இது கத்தியத்து. நாய் மேலே கல் அடித்தேன், இவன் மேலே பட்டுருச்சு. யார் மேலே? நாய் மேலே பட்டு அவன் அடித்தேன், இவன் குடத்துக்கு இடையில வந்துட்டான், இவன் மேலே பட்டுருச்சு என்கிறாங்கல்ல, இது கத்தியத்து. இன்டைரக்டாக நம்மளை மீறி நடக்கக்கூடியதற்கு பேர் கத்தியத்து. வேணும்னு செஞ்சிருக்க மாட்டோம், அதுதான் கத்தியத்துங்கிறது. விளங்குதப்பா? செய்யறதுன்னா வேணும்னே செய்யறது, இதுதான் செய்யறது, நாடி செய்யறது. அதை நாடி செஞ்சா செய்யறது. நாடாம வேற ஒன்று செய்யும்போது இங்கே தவறி வந்துருச்சு, நான் அப்படி செய்யலப்பா, நான் இவனை தான் அடித்தேன், அவன் மேலே பட்டுருச்சுங்கிறான்ல, சில நோண்டுருவான், அடி வாங்குறவன் வேலை ஒருத்தன் மேலே போட்டுருவான், அது தெரியாதனமா நடக்கிறது. விளங்குதா? அதுக்கு கத்தியத்துக்குவான். அதான் சொல்றாங்க, மன் கசப செய்யத்தனை கபியத்தன், அசிங்கத்தை இவன் செய்கிறானோ. விளங்குதப்பா? இப்போ பல்ஃபருக்கு பைனகா பைனல் கத்தியத்தி, செய்யத்துக்கும் கத்தியத்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் ஆகிறது. ஏங்க திடீர்னு கத்தியத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க? ஏன்னா கத்தியத்துன்னு பின்னால் வருது, ஆத்தத்து நீ கத்தியத்துக்கு நான் எங்கேயே முன்னாலேயே கொடுக்குறான். என்னப்பா நல்ல விளங்குங்களா? அப்போ வல்ஃபருக்கு பைனஹா பைனல் கத்தியத்தி, செய்யத்துக்கும் கத்தியத்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அன்னஹா செய்யத்தி என்பது கதி யுகால், அதை சொல்லப்படும். ஃபீமா யுசுபிதாத், நாடி அதுப்பா செய்யக்கூடியதற்கு சொல்லப்படும். எடுத்தனப்பா ஃபீமா யுசுபிதாத், தாத்தை கொண்டு நாடப்படுமே அதிலே சொல்லப்படும். நாடி செஞ்சால் தான் செய்யத்து. கத்தியத்து என்பது தகரிபு, அது மிகச்சிக்கிட்டு வந்துடும். ஃபீமா யுசுபில் அருள், இன்டைரக்டாக நாடப்படக்கூடியதில்லை. இன்டைரக்டாக நாடப்படுவதில் நம்மளை மேய்ச்சிக்கிட்டு வரும், அது நம்மளை தாண்டி வரும். இன்டைரக்டாக வர்றது தான். நான் மரத்தில் அடித்தேன், அவன் மேலே பட்டுருச்சு, நாய் மேலே அடித்தேன், இவன் மேலே பட்டுருச்சு, இவன் மேலே பட்டுட்டேன், அடித்தேன், இவன் மேலே பட்டுருச்சுங்கிறோம்ல, அது அறுது இன்டைரக்ட். கத்தியத்து என்பது தகதிபு, ஃபீமா பில் அறுது, இன்டைரக்டாக நாடப்படக்கூடியதில்லை, மேய்ச்சி வரக்கூடியதாக இருக்கும். இந்த கத்தியத்து என்பது மில் கத்த, எதிலிருந்து வந்தது? கத்தையிலிருந்து வந்ததாக இருக்கும். எதுலேருந்து வந்துச்சு? கத்தையிலிருந்து வந்த. கத்தியத்து என்பது கத்தைங்கிற மசலேருந்து வந்துச்சு. சரிவா? இப்போ தம்பி, இப்போ கஸ்புன்னு வருது தம்பி, இதில் பாரு ஒரு அழகான விளக்கம் போடுறாங்கடா. கஸ்புனால என்ன பார்த்தோம்? நஃபை சம்பாதிக்கிறது தான், நன்மையை சம்பாதிக்கிறது, பலன் தரக்கூடிய சம்பாதிக்கிறதுக்கு தான் கஸ்புங்குவாங்க. இப்போ மண் கசப செய்யத்துன்னு வருத, பாவத்தை இவன் சம்பாதிக்கிறானோ, பாவத்து போயா நஃபு, அது நஃபா இது நஃபு இல்லை, கேடு இல்லை. இப்போ கசப செய்யத்துன்னு வருதுன்னா இது அல்லாஹ் இடித்துரைக்கிறான். இது மாதிரி பஷீருகும்பி அதாபின் அலி மாதிரி வேதனை ஊட்டப்பட்ட அதாபி இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள்ங்கிறது ஹக்கும் தானே. அது இஸ்திஸா, கிண்டல் பண்ணுறது. வாங்க வாங்க உங்களுக்கு விருந்து இருக்கு, விருந்து இருக்குன்னா அடி இருக்குன்னு அர்த்தம். வந்துதப்பா? இப்போ பஷீருகும்பி அதாபின் அலீம், வேதனை ஊட்டப்பட்ட அதாபை கொண்டவர்களுக்கு சோபனம் சொல்லுங்கள், குட் நியூஸ் சொல்லுங்கள். குட் நியூஸா வேதனைங்கிறது? அப்போ வந்து என்ன இருக்குது? அது இடித்துரைக்கிறது, கிண்டல் பண்ணுறது தானே. தானேப்பா? அப்போ கஸ்பு, கஸ்பி என்பது இஸ்திஜிலாபு நஃபை, பலனை கொண்டு வருவதுன்னு அர்த்தம். பலனை கொண்டு வருவது, இழுத்துட்டு வர்றதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஆனால் அவர் தகலிக்குகு, அந்த கசபு என்பதை சம்பந்தப்படுத்தியிருப்பது செய்யத்தே, செய்யத்தை கொண்டு இங்கே சம்பந்தப்படுத்தியிருப்பது அல்லா தரீக்கத்தி கௌலிஹி பஷீருகும்பி அதாபின் அலீம். இப்போ பஷீருகும்பி அதாபின் அலீம் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லின் போங்கின் மீதாக இருக்கும். கீழே போட்டிருக்கு பாரு, அல்லா சபீலி தஹக்குமி இஸ்திஸாஇ போட்டிருக்கா. இடித்துரைக்கின்ற முறையின் மீதும் கிண்டல் பண்ணுகின்ற முறையின் மீதும் உள்ளது. இது உங்களுக்கு வேதனை ஊட்டப்பட்ட அதாபி இருக்கிறது என்று சோபனை சொல்லுங்கள் நான் சொல்கிறான். இது இஸ்திஸா தானே, தஹக்கும் தானே, அந்த மாதிரி. அப்ப கஸ்பி என்பது இஸ்திஜிலாபு நஃபை, இஸ்திஜிலாபு நஃபை, பலனை கொண்டு வருவது என்று அர்த்தம். பலனை இழுத்து கொண்டு வருவது என்றுதான் என்ன செய்யும் கஸ்புக்கு அர்த்தம். ஆனால் அவர் தஅலீகுஹு, அந்த கஸ்பி என்பதை சம்பந்தப்படுத்தியிருப்பது செய்யத்தை கொண்டு சம்பந்தப்படுத்தியிருப்பது அலா தரீக்கத்தி கௌலிஹி பஷீருகும்பி அதாபின் அலீம். பஷீருகும்பி அதாபின் அலீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லின் போங்கின் மீது உள்ளதாக இருக்கும். அப்போ கிண்டல் பண்ணுறான்னு அர்த்தம். ஏற்றப்பா? அப்போ யார் பாவத்தை செய்கிறானோ, ஆத்தத்து பிஹி கத்தியத்துகு, அந்த பாவம் அவனை கொண்டு சூழ்ந்து விட்டதோ,
இஸ்தவல்லத் அலைஹி அவன் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டதோ, ஷமலத்து ஜும்லத்து அஹ்வாலிஹி அவனுடைய எல்லா நிலைகளிலேயும் அது அவனை பற்றி கொண்டதோ. கீழே போட்டிருக்கு பாரு, லாஹிரம் பாத்தினான் போட்டிருக்கா, லாஹிரத்தி ஒரு பாத்தினத்தின் போட்டிருக்கு பாருப்பா. அவனுடைய வெளிரங்கத்திலையும் உள்ரங்கத்திலையும் சூழ்ந்து விட்டதோ. என்ன அர்த்தம் வைக்கிறது? பாவங்கள் அவன் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டதோ. ஷமிலத்து ஜும்லத்து அஹ்வாலிஹி அவனுடைய ஒட்டுமொத்தமான நிலைகளில் சூழ்ந்து விட்டதோ. அவனுடைய ஒட்டுமொத்தமான நிலைகளில் ஹத்தியத்தை எவனை கொண்டு சூழ்ந்து விட்டதோ, லாயர்லையும் பாத்தினிலையும் சூழ்ந்து விட்டதோ. ஒட்டுமொத்தம் என்னங்க அர்த்தம்? லாயர்லையும் பாத்தினிலையும் அந்த இது என்ன செஞ்சிருச்சோ, சூழ்ந்து விட்டதோ. அவன் எந்த அளவுக்கு அத்தா சார அவன் கல் முஹாத்தி மிக அந்த பாவத்தை கொண்டு சூழப்பட்டவனை போன்று ஆகிற அளவுக்கு, பாவத்தை கொண்டு சூழப்பட்ட பாவம் ஃபுல்லாக அவனை மொச்சிருச்சு, அவனை சுத்திருச்சு, அவனை ஃபுல்லாக சுற்றி என்ன செஞ்சிருச்சு, சுத்திருச்சு. அவன் உள்ளுக்குள்ளே கிடக்கிறான். அவன் குஃபுருன்னு அர்த்தம். குஃபுரு அவனை சூழ்ந்துருச்சு. எது சூழ்ந்துருச்சு அவனை? அப்படிதான் அர்த்தம் வைக்கிறாங்களாம் சிலவங்க. அத்தா சாரக்கல் முஹாத்தி பிகா அந்த பாவத்தை கொண்டு விழுகுதப்பா, அந்த ஹத்தியாத்தை கொண்டு விழுகுத தம்பி, அந்த ஹத்தியாத்தை கொண்டு அவன் சூழப்படக்கூடியவனை போன்று அவன் ஆகிற அளவுக்கு அவனுடைய எல்லா நிலைகளிலேயும் பாவம் உச்சிவிட்டதோ. அவன் லாயகுல் அவர்கள் நீங்க மாட்டார்கள், அன்னுகா அந்த பாவத்தை விட்டு நீங்க மாட்டார்கள். எடுத்துனப்பா, லாயகுலு அன்னுகா ஷெய்வன் மின் ஜவானிபிகி அவனுடைய நாலா பக்கங்களிலிருந்து எதுவும் அந்த தவறுகளை விட்டு அவர்கள் நீங்கி இருக்க மாட்டாங்க. ஏட்டா, லாயகுல் அவர்கள் காலியாக இருக்க மாட்டார்கள், அன்னுகா அந்த தவறுகளை விட்டும். விளங்குதுப்பா, லாயகுலு அன்னுகா ஷெய்வன் மின் ஜவானிபிகி அவருடைய நாலா பக்கங்களிலிருந்தும் எதுவும் அந்த தவறுகளை விட்டும் நீங்காத அளவுக்கு அந்த தவறுகளை கொண்டு சூழப்பட்டவனை போன்று ஆகிற அளவுக்கு. விளங்குதுப்பா, நாலா பக்கங்களையும் சூழ்ந்து விட்டதே, பாவங்கள் சூழ்ந்து விட்டதே. அப்படிப்பட்டவர்கள் உலாய்க அஸ்ஹாபுன்னார், அவர்கள் யாரு? நரகவாசிகள். முடிக்கணும், அவர்கள் நரகவாசிகள். ஃபீஹா ஹாலிதூன், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நம்ம இங்கே இந்த இடத்துல யாரை தான் சொல்கிறான்ல? காவிர் தான் சொல்கிறான்னு அர்த்தம். பெரும்பாவம் செய்கிறவன் முஅத்தஸிலாக்கள் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. வஹாதா அன்னமா எசீது சேத்தாகுவதெல்லாம் சரியாகுவதெல்லாம் விஷயனில் காஃபிர், காஃபிர்னுடைய நிலை விஷயத்தில் தான். காஃபிரை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அவனை சூழ்றதுன்னா காஃபிருக்கு தான் உள்ளும் புறமும் சூழ்ந்திருக்கும். விளங்குதா? காஃபிருக்கு தான் என்ன செய்யும்? உள்ளும் புறமும் சூழ்ந்திருக்கும். இதான்னு கேட்டேன். மூமின்களுக்கு ஒரு சில தவறுகள் செய்வான், சூழாதவனை. இந்த ஈமான் இருக்கும் அவன்கிட்ட பாரு. வஹாத்தத்து பி ஹத்தியத்து என்பது அன்னமா எசு இது சேத்தாகுவதெல்லாம் விஷயனில் காஃபிர், காஃபிருடைய விஷயத்தில் தான் சேத்தாகும். ஏன்னால் அன்ன கைரவு காஃபிர் அல்லாதவன், அன்ன கைரகுன்னு என்னங்க அர்த்தம்? காஃபிர் அல்லாதவர் இல்லம் யக்குன் லஹு சிவா தஸ்தீக்கி கல்பிஹி வை இக்ரார் லிசானிஹி, கல்பை கொண்டு உறுதி செய்வது, நாவால் விண்ணப்பிப்பதை தவிர அவற்றை இல்லாட்டாலும் சரிதான். பலம் யுஹித்துல் ஹத்தியத்து பிஹி, அவனை கொண்டு ஹத்தியத்து சூழாது, அவனை கொண்டு ஹத்தியத்து என்ன செய்யாதே. ஏய், மூமின் இருக்கான கல்பை கொண்டு உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறது. விளங்குதா இருக்க என்ன? விளங்குதா? கல்பை கொண்டு உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிப்பதை தேவை இல்லாட்டாலும் சரிதான். விளங்குதா தம்பி? அன்ன கைரகு காஃபிர் அல்லாதவர், காஃபிர் அதான் மூமின் அர்த்தம். இல்லம் யக்குன் சிவா தஸ்தீக்கி கல்வி இக்ரார் லிசானிஹி, கல்பால் உறுதி கொள்வது, நாவால் விண்ணப்பிப்பதை தவிர அவருக்கு இல்லாட்டாலும் சரிதான். பலம் யுஹித்தில் ஹத்தியத்து பிஹி, அந்த மூமினை கொண்டு ஹத்தியத்தை என்ன செய்யாது? சூழாது. வலிதாலிக்க விளங்குதப்பா, காஃபிரை கொண்டு சூழ்ந்திருக்கும், மூமினை கொண்டு சூழாதுங்கிறதுனால்தான். வலிதாலிக்கன்னு என்ன அர்த்தம்? கீழே போட்டிருக்கு பாரு. லீன் இசாரி யாத்தத்தி ஃபில் காஃபிரி, அப்படிதானங்க? காஃபிரை கொண்டு தான் பாவம் சூழ்ந்திருக்குங்கிறதுனால், வலிதாலிக்க காஃபிரை கொண்டு பாவம் சூழ்ந்திருக்கும் என்ற காரணத்தினால்தான் ஃபஸ்ஸரஹா வஹாத்தத்து பிஹி ஹத்தியத்து என்பதற்கு சலஃபு முன் சென்ற பெரியார்கள் தப்சீர் செய்திருக்கிறார்கள். பில் குஃப்ரி, எப்படி தப்சீர் செஞ்சிருக்காங்க? குஃபுர் யாரை கொண்டு சூழ்ந்து விட்டதோ அவர் பாவத்தை செய்கிறார். என்ன குஃபுர் அவரை கொண்டு சூழ்ந்து விட்டதே அவர். அப்போ இந்த செய்யத்துக்கும் இந்த இதுக்கும் என்ன செய்கிறாங்க? ஹத்தியத்துக்கும் குஃபுருன்னே அர்த்தம் வைக்கிறாங்க பெரியார்கள்லாம், முன் சென்ற பெரியார்கள். விளங்குதாப்பா? அது நல்லாவும் இருக்கு. இதில் அர்த்தம் வைக்கிறது விளங்குதா? காவிரை கொண்டுதான் பாவம் சூழுங்கிறதுனால்
இந்த செய்யத்துக்கும் ஹத்தியத்துக்கும் ஃபஸ்ஸரக சலஃபு முன் சென்ற பெரியார்கள் தப்சீர் செய்திருக்கிறார்கள். இதில் குஃபுர் என்பதை கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க? தப்சீரே செஞ்சிருக்காங்க. ஆபிர் தான் அந்த இடத்துல யாரை கொண்டு செய்யத்து சூழ்ந்து விட்டதோ குஃபுர் சூழ்ந்து விட்டதோ, யார் வேணுமென்றே பாவம் செய்கிறாரோ குஃபுர் செய்கிறாரோ அவர்களாம் நரகவாசின்னு தான் அர்த்தம் வைக்கிறாங்க முன்சென்ற ஞானவான்கள். மேலும் இந்த ஆயத்தை விளக்கணும்னா, ஏதோ ஒரு பாவம் ஒருத்தன் செஞ்சான்னா டக்குன்னு விலகினான். விலகாமல் இருந்தவன் அந்த பாவம் இன்னொன்று பக்கம் எழுதிட்டு போயிடும். அந்த பாவம் செய்வதே அவனுக்கு என்னவாயிரும்? இன்பமாயிரும். அந்த பாவத்தை விட்டு தடுக்கிற மேலே கோவப்படுவான். இல்லை அப்படிலாம் செய்யாதரா எல்லாம் நரத்தில் போட்டுவானா தக்கிதீப்பு செய்வான். அந்த அளவுக்கு அவன் ஆயிடுவானா. பாரு விளக்குறாங்க பாரு. ஒரு தகீக்கு தாலிக்கு இது இன்னும் விளக்குறது எப்படின்னா, அழகாக விளக்குறாங்க பாரு. அழகாக அர்த்தம் வைக்கணுங்கண்ணே. ஒரு தகீக்கு தாலிக்கு இது இன்னும் நல்ல விளக்குறது. அன்னமன் அதுனவ தம்பன், ஒரு பாவத்தை செய்கிறவன், வலம் எக்கலிய அனு அந்த பாவத்தை விட்டு விலகாத நிலைமையில் ஒரு பாவத்தை செய்கிறவன். இல்லை பாவம் செஞ்சு துளைஞ்சோம்னா விட்டு துளைஞ்சணும், தௌபா செஞ்சிடணும். விளங்குதா? ஏதோ விளங்குதுடா. அன்னமன் அதுனவ தம்பன் தாயத்தின்னு நல்ல விளக்குறது எப்படின்னா, தாக்கிக்கு தாலிக்கு அன்னமன் அதுனவ தம்பன், ஒரு பாவத்தை செய்கிறவன், வலம் எக்கலிய அனு அந்த பாவத்தை விட்டு விலகாத நிலைமையில் ஒரு பாவத்தை செய்கிறவன், இஸ்தஜர்ரஹு அவனை அந்த பாவம் இழுத்துக்கிட்டு போகும், இலா முஆபதத்தி மிசிலிஹி இது போன்ற பாவங்களை செய்வதன் பக்கம் இழுத்துட்டு போயிடும். அவனை பாவத்தை விட்டு விலகலைன்னா இது போன்ற பாவங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். இஸ்தஜர்ரஹு இழுத்துட்டு போயிடும், இலா முஆபதத்தி மிசிலிஹி இது போன்ற பாவங்களை செய்வதன் பக்கம் இழுத்துட்டு போயிடும். வல்லிஹிமாக்கி அப்படிதானங்க, வல்லினிஹிமாக்கி ஃபீ அந்த பாவத்திலே கண்மூடித்தனமாக போவதின் பக்கம் எழுதிட்டு போயிடும், மூழ்கிறது எழுதிட்டு போயிடும். இனிமாக்கி ஃபீ அந்த பாவத்தில் மூழ்குவதின் பக்கம் எழுதிட்டு போயிடும். வர்த்திகாவியும் ஆகு அக்பர் மினுகும் இதை விட பெரிய பாவமாக இருக்குமே அந்த ஒன்றை செய்வதின் பக்கம் எழுதிட்டு போயிடும். இதை விட பெரிய பாவத்தையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். விளங்குதானு கேட்டேன். எந்த அளவுக்கு செய்வான்? அத்தா இஸ்தௌலிய அலைகி வினூபு பாவங்கள் அவனை ஆதிக்கம் செய்கிற அளவுக்கு. அத்தா இஸ்தௌலிய அணுகுன்னு என்னங்க அர்த்தம்? ஆமாம், அத்தா இஸ்தௌலிய அலைகி வினூபு பாவங்கள் அவனின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற அளவுக்கு. பாவம் அவனை ஆதிக்கம் செலுத்திடும். அத்தா இஸ்தௌலிய அலைகி வினூபு பாவங்கள் அவனை ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு. ஒய்யோகுதபி ஜாமிஐ கல்விகி அவனுடைய கல்வியினுடைய நாலா பக்கத்தில் இந்த பாவங்கள் ஆட்கொள்ளுகின்ற அளவுக்கு, அவனை பிடிக்கிற அளவுக்கு. யோகுதன் அர்த்தம் ஆட்கொள்ளும், அவனை பிடிச்சிடும். ரைட்டப்பா? ஒய்யோகுதபி ஜாமிஐ கல்விகி அவனுடைய கல்வியினுடைய நாலா பக்கங்களிலையும் ஆட்கொள்ளுகின்ற அளவுக்கு, அவனை பிடிக்கின்ற அளவுக்கு. இதை விட பெரிய பாவத்தை செய்வதின் பக்கம் அவன் எழுதிட்டு போயிடும். கடைசியில் என்னவாயிருவான்? பேசீரு பி தபஇஹி இயற்கையிலேயே அவன் மாறி போயிடுவான். பேசீரு பி தபஇஹி அப்படி இயற்கையிலேயே அவன் மாறி போயிடுவான். மாயிரும் இல்லை மாசி பாவங்களின் பக்கம் சாகின்ற நிலைமையிலே மாறி போயிடுவான். ரைட்டா? பாவங்களின் பக்கம் எல்லாம் மாறிடுவான் கடைசியில். எசீர் பி தபையுடைய தபையிலேயே இயற்கையிலேயே அவன் மாறி போயிடுவான். மாயிரனில் மாசி பாவங்களின் பக்கம் சாகின்ற நிலைமையிலேயும், முஸ்தஹசினன் ஈயாகா அந்த பாவங்களை அழகாக கருதுகின்ற நிலைமையிலையும் மாறி போயிடுவான். பாவத்தை என்ன செய்வான்? அவன் அழகாக கருத ஆரம்பிச்சிடுவான். கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்கிறது, சினா செய்கிறது, இதெல்லாம் அவனுக்கு என்னவா இருக்கும்? அழகாக தெரியும். முஸ்தஹசினன் ஈயாகா அந்த பாவங்களை அழகாக கருதுகின்ற நிலைமையிலே, பாவங்களை அழகாக கருதுகின்ற நிலைமையிலே, பாவங்களின் பக்கம் சாய்கின்ற நிலைமையிலே அவன் இயற்கையிலேயே மாறி போயிடுவான். முஅத்தகிதன் அவன் ஏத்திக்காது கொள்ளுகின்ற நிலைமையிலே மாறி போயிடுவான். எப்படி ஏத்திக்காது கொள்வான்? அன் லா லதத சிவாகா பாவங்களை தவிர இன்பமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு. ஏபா எப்படிப்படி? முஅத்தகிதன் அன் லா லதத இன்பமே கிடையாது, சிவாகா பாவத்தை தவிர இன்பமே கிடையாது என்று ஏத்திக்காது கொள்ளுகின்ற நிலைமையிலே அவன் மாறி போய்விடுவான். முபகிதன் லிமை எம்னாகும் என்கா அந்த பாவங்களை விட்டு தடுக்கின்றவனை கோபம் கொள்ளுகின்ற நிலைமையிலே மாறி போயிடுவான். பாவங்களை விட்டு தடுக்கிறவனையெல்லாம் நினைச்சுவான், கோவப்படுவான். எப்படி மாறிடுவான் இயற்கையில்? முபகிதன் லிமை எம்னாகுகா மின்கா அந்த பாவங்களை விட்டும் தடுக்கின்றவனை கோபம் கொள்ளுகின்ற நிலைமையிலே மாறி போய்விடுவான். விளங்குதப்பா? முக்கதிபன் லிமை என்சவு ஃபீகா அந்த பாவத்தின் விஷயத்தில் அவனுக்கு நசியத்தை செய்கிறானே, உபதேசம் செய்கிறானே, அவனை பொய்ப்பிக்கின்ற நிலைமையிலே மாறி போயிடுவான். ஏவா எப்படி ஆயிடுவான்? அதெல்லாம் அவனுக்கு கிடையாதா? இல்லை இந்த மாதிரி பாவம் செய்யாதா பொண்ணாடலாம் நரத்தில் போடுவான்ல. ஏன்னா சொன்னால் என்ன செய்வான்? மனக்கத்தில் மூமின முத்தா மீதன் வச்சு சாஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீகா
மூமினை கொன்னா நரகத்தில் போடுவான், அவன் நிரந்தரமாக கிடப்பான்டா. மூமினை வேணும்னு கொலை செய்யக்கூடாதா? அதான் இருக்கண்ணே, அப்படிதானப்பா? கொள்ளை அடிக்கக்கூடாதா? தினா செய்யக்கூடாதா? லா எசினி சாணி ஈன எசினி ஓ மூமின், மூமினா இருக்கிற நபியிலே விசாரம் செய்ய மாட்டான், மூமினா இருக்கிற நபியிலே கொலை செய்ய மாட்டான், எல்லாம் சொன்னாம்னா அவனை குவிப்பிப்பான். ஏன் விளங்குதுப்பா? முக்கதீபன் சொல்லுங்கப்பா. எங்க இருக்கு சொல்லுங்கள? முக்கதீபன் லிமன் இன்சவுகு ஃபீகா, அந்த பாவத்திலே அவனுக்கு உபதேசம் செய்யக்கூடியவனையெல்லாம் பொய்ப்பிக்கின்ற நிலைமையிலே அவன் மாறி போகின்ற அளவுக்கு பாவங்களின் பக்கம் அவன் பாவங்கள்லாம் இழுத்துக்கிட்டே போயிடும். எழுதுன பார்த்து வைக்கிறது கமா காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போல யாரா மற்ற தப்பா போட்டிருக்கு. சும்மக்கான ஆகிபத்துள்ளதீன அசாவு சுஆ, பாவத்தை செய்கின்றவருடைய இறுதி முடிவு அன் கதபூபி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பொய்ப்பிப்பதாக ஆகிவிடும். சும்மக்கான ஆகிபத்துள்ளதீன தானப்பா, ஆகிபத்தல்லதீனன் போட்டு வச்சிருக்கு பாரு. ஏய் ஆகிபத்துள்ளதீனன் திருத்துப்பா. சும்மக்கான ஆகிபத்துள்ளதீன அசாவு சுவா, பாவத்தை செய்கின்றவருடைய இறுதி முடிவு அன் கதபூபி ஆயாத்தில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேத வசனங்களை பொய்ப்பிக்கக்கூடியவளாக ஆகாது. இல்லை புரியுதா? எப்படி? ஆமாம், கமா காலல்லாஹு தஆலா. எப்படி? சும்மக்கான ஆக்கிபத்துள்ளதீன போட்டு வச்சிட்டியா? சும்மக்கான ஆக்கிபத்துள்ளதீன அசாவு சுவா, பாவங்களை செய்கின்றவருடைய இறுதி புகலிடம், இறுதி முடிவு அன் கதபூபி ஆயாத்தில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வேதவசங்களை பொய்ப்பிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. அவருடைய இறுதி புகலிடம் என்னதுதான்? முடிவு. வேதவசனங்கள் எல்லாம் பொய்ப்பிப்பான். அர்த்தம் வைக்கிறது விளங்குதப்பா? கர நாஃபி, இப்போ தம்பி வஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹுன்னு தானே இருக்குது. ஆனால் நாஃபி இமாம் ஓதுறாங்களாம், சொல்லுங்கப்பா. கர நாஃபி ஹத்தி ஆத்துஹூன்னு ஓதுறாங்களாம். இந்த ஹத்தி அத்துஹூன்னு தானே இருக்கே, அவங்க எப்படி ஓதுறாங்களாம்? ஹத்தி ஆத்துஹூன்னு ஓதுறாங்க. குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு ஹத்தியத்துஹு. எப்படி ஓதப்பட்டிருக்கு? ஹத்தியத்துஹுன்னு ஓதப்பட்டிருக்கான் கம்மியாக. ஹத்தியத்துஹு இதுதான் வேலை செஞ்சு. ஹத்தி யாத்தின்னு ஓதப்பட்டிருக்கான். ஹம்சாவை ஏயா மாற்றிடுறது. ஹத்தி ஆத்தின்னு பாருங்க ஹம்சா. எப்படி ஹம்சாவை ஏயாக்கி ஏயில் என்ன செய்யறது? இதுகாமும் செஞ்சு ஹத்தியாத்தின்னு ஓதப்பட்டிருக்கு. ஹத்தி யாத்தின்னு ஓதப்பட்டிருக்கு. கல்புனா பிரட்டுறது, ஹம்சாவை ஏயாக பிரட்டிடுறது. இறுதியாக உண்டாடிடாத. ஏ விளங்குத தம்பி? எப்படி? ஆமாம், ஹத்தி யாத்திகி அலல் கல்வி, ஹம்சாவை ஏயாக பிரட்டுவதன் பிரகாரம் ஹத்தி யாத்திகின்னு ஓதப்பட்டிருக்கு. ஒரு இதுகாமி ஃபீகிமா, அந்த ரெண்டிலே ஏயிலே இதுகாம் செஞ்சு ஹத்தி யாத்திகின்னு ஓதப்பட்டிருக்கு. ஹத்தி யாத்திகி, ஹத்தி யாத்திகின்னு ஓதப்பட்டிருக்கு. ஹத்தி யாத்திகின்னு ஏயில இதுகாம் செஞ்சு ஓதப்பட்டிருக்கு. ஹம்சாவை ஏயா புரட்டியது. எடு தம்பி. சரி, இப்போ உலாய் கசாபு நாரபை, இவர்களாம் நரகவாசிகள். மும்பிகா ஹாலிதுன்னு நிரந்தரமாக கிடப்பாங்க. அப்போ இங்கே யாரை தான் சொல்கிறான்? காவிரை தான் சொல்கிறான். யார் தான் பேசுகிறான்? காவிர் தான் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். மூத்தசிலாக்கள் சொல்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரும்பாவம் செஞ்சவங்களாம் நரகத்தில் கிடப்பாங்க. பெரும்பாவம் செஞ்சவங்களாம் நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பாங்க. இந்த ஆயத்தை வச்சு சொல்கிறாங்க. இந்த ஆயத்தும் இதுலேயும் காவிர் தான். இதுக்கு மேலே உள்ளது இருக்குல்ல, இப்போ வயநூல் இல்லது நெக்குத்து போனேன் ஐதீகம், கைகளை கொண்டு வேதங்களை எழுதினார்களே, அவர்களும் நரகவாசி. அவங்களும் காப்பீரை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுவும் யாரும் கிடையாது, பெரும்பாவம் செஞ்சவங்க கிடையாது. ஏண்டுப்பா, காப்பீர் தானே வேதத்தை திருத்துவான். வேதத்தில் போய் கை வைக்கிறவன் இவன் கை வைப்பான். அதான் சொல்கிறாங்க தம்பி. எப்படிப்பா? இப்போ உலாய் கசாபுன்னார் ஐ முலாசி மூகா பில் ஆகிரத்தி, ஆகிரத்தில் நரகத்தை இவர்கள் பற்றி பிடிக்கின்றவர்களாக இருக்கும். கமா அன்னகும் அவர்கள் உலாசி மூன அஸ்பாபஹா துன்யா, துன்யாவில் நரகத்தினுடைய காரணங்களை பற்றி பிடித்ததை போல. ஏன்னா துன்யாவில் நரகத்துக்கு போகின்ற அஸ்பாபுகள் என்ன செய்யலாம்? பற்றி பிடிக்கிறான். இதே மாதிரி மறுமையில் எதை பற்றி பிடிப்பான்? நரகத்தையே பற்றி பிடிச்சிட்டு அழுவிச்சு கிடப்பான். எடுத்து பார்த்து வைக்கிறது. முலாசிமுகா ஆகிரத்தி ஆகிரத்தின் நரகத்தை பற்றி பிடிக்கின்றவர்களாக இருக்கும். கமா அன்னோமி லாசிமூன அஸ்பாபஹா ஃபி துன்யா, துன்யாவில் நரகத்தினுடைய காரியங்களை பற்றி பிடித்ததை போல ஆகிரத்திலே நரகத்தை பற்றி படிப்பார்கள். உம்வியா ஹாலிதுன் தாயிமூன், நிரந்தரமாக இருப்பார்கள். அவுல் ஆபீசூன
லுபுசன் தவீலா நீண்ட நெடிய கால நரகத்தில் தான் கிடப்பான். ஒரு ஆயத்து இந்த ஆயத்து கமா தரா நீ விளங்குவதை போல லா ஹுஜ்ஜத்த ஃபியா இதிலே கிடையாது. அலா ஹுலூதி சாயிபில் கபீரா பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதின் மீது எந்த ஆதாரமும் கிடையாது. கதா இவ்வாறே அல்லத்திய கபராதிற்கு முன்னால் உள்ள ஆயத்து அதான் இப்போ வயிறு இந்த 7ஆம் நம்பரை என்ன போட்டிருக்கு பாரு. 7ஆம் நம்பரா என்ன பாரு 3ஆம் நம்பரு நல்ல பாட்டு பாரு 3ஆம் நம்பரு. இப்போ வயிறு இல்லதியனை எக்குத்து போனேன் இருக்குல்ல இந்த ஆயத்து விளக்குது தம்பி. லா ஹுஜ்ஜத்த ஃபியா அதில் ஆதாரம் கிடையாது. ஏன்னா அண்ணன் வலி அண்ணன் தரீப கலாம் இல்லா அல்லாவுடைய அண்ணன் தரீப கலாம் இல்லா கலாமுல்லாவை மாற்றுவது என்பதும் வகத ருஷா லஞ்சத்தை வாங்குவது என்பதும் ஃபி முகாபலத்தி குஃபுர் அது குஃபுரினுடைய எதிரிடையில் உள்ளதா இருக்கும். குஃபுர் காபீர் தான் இந்த மாதிரி சண்டையெல்லாம் பண்ணுவான் எழுதனப்பா. அப்போ மேலே உள்ளதும் காபீர் தான். இந்த ஆயத்தை யார் தான் காமிக்குது? கத்தியத்துங்கிறது காபீரை தான் காமிக்குது. மூமினையெல்லாம் கத்தியத்து சூழாது. அவன் கனிமா மட்டும் சொல்லி நாவால் கல்பால் உறுதி கொண்டு விண்ணப்பிச்சான் தான் முக்கியாது. அவன் நல்லமெல்லாம் செய்தான் செய்வான். விளங்குதப்பா. இப்போ உலாய் கசாபுன்னார் உம்ஃபியா ஹாலிதூன் எடுத்தன தம்பி. சரி மேலும் வல்லதீன ஆமனும் சொல்லுப்பா. வல்லதீன ஆமனும் அமிலு சாலிகாத்தி ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள் உலாய்க்கு அவர்கள் அசாபுன்னார் சொர்க்கவாசிகளாக இருக்கும். உம்ஃபியா ஹாலிதூன் அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு பழக்கம் என்னன்னா வயதை சொன்னா வாத சொல்லுவான். வயதை சொன்னா காவிர்களுக்கு வயது மூமின்களுக்கு வாது. அவங்களுக்கு உம்ஃபியா ஹாலிதுன் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு வயதை சொல்லிட்டு மூமின்களுக்கு வாத சொல்கிறான். அப்போ காவிர்களை பற்றி பேசினா அடுத்து மூமின்களை பேசுறது அல்லாவுடைய வழக்கம். வயதை பேசினால் வாத பேசுறது வழக்கம். அவை காவிர்களை பேசிட்டு யாரை பற்றி பேசுகிறான் சொல்லுப்பா? மூமின்களை பற்றி பேசுகிறான். வல்லதீன ஆமனு அமிலு சாலிகாத்தி ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள் உலைக்க அவர்கள் அஸாபுன்னார் சொர்க்கவாசிகளாக இருக்கும். உம்ஃபியா ஹாலிதுன் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜரத் ஆதத்து சுபானு தாலா அல்லாஹ் சுபானத்தோடைய பழக்க வழக்கம் சென்று விட்டது. அலாயு ஷஃபிய வயதஹு பி வயதிஹி வயதை கொண்டு வயதை சேர்ப்பது அல்லாஹ்வுடைய வழக்கத்தில் ஆகிவிட்டது. எடுத்துன பார்த்து வைக்கிறது ஜரத்து ஆதத்து சுபானு தாலா அல்லாஹ் சுபானத்தோடைய பழக்க வழக்கம் சென்று விட்டது. அலாயு ஷஃபிய வயதஹு வயதிஹி வயிறை கொண்டு எச்சரிக்கையை கொண்டு வாக்கை சேர்ப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பழக்க வழக்கத்தில் சென்று விட்டது. ஏன் இல்லை யுர்ஜா ரஹமத்துஹு அவனுடைய ரஹமத்து ஆதரவு வைக்கப்படுவதற்கும் யுக்ஷா அதாபுகு அவனுடைய அதாப் பயப்படப்படுவதற்கும் வயிறை கொண்டு வயதை சேர்ப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பழக்கத்தில் ஆகிவிட்டது. ஆகவே வயதை சொல்லிட்டு வாத சொல்கிறான். அடுத்து இன்னல்லதீன ஆமனு வல்லதீன அமிலு சாலிகாத்திங்கிறான். ஈமானில் கொண்டு போய் அமல சாலிகாத்து வைக்கிறான். அதுக்கு எதை காமிக்கும்? 3000 காமிக்கும். ஈமான் வேறு அமல் வேறு. சிலவங்க சொல்கிறாங்க ஈமான்ங்கிறதுல அமல சாலி வந்துருங்கிறாங்க. அதான் கிடையாது. எத்தனை பார்த்து வைக்கிறது இப்போ ரைட்டா? மேலும் அத்துஃபுல் அமலி அலல் ஈமான் ஈமான் மீது அமலே சாலிகை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்துவு செய்திருப்பது எதுள்ளது அறிவிக்கிறது. அலா ஹுரூஜிஹி அன் முசம்மாஹு விளங்குதப்பா? அலா ஹுரூஜிஹி சொல்லு எதுள்ள அறிவிக்கிறது. அலா ஹுரூஜிஹி அந்த என்னது சொல்லுங்களம்ல. ஆமாம் அமல் வெளியாகிவிட்டது. அன் முசம்மாஹு ஈமானை விட்டு வெளியாகிவிட்டது என்பது மீது அறிவிக்கிறது. விளங்குதா? ஆமாம் அத்துவுல் அமலி அமலை அத்துவு செய்திருப்பதால் ஈமான் ஈமான் மீது அத்துவு செய்திருப்பது எதுல்லு இதை அறிவிக்கிறது. அலா ஹுரூஜிஹி ஈமான் வெளியாகிவிட்டது. அன்மு சம்மாஹு கேட்டேன். ஆமாம் அமலை விட்டு எரிஞ்சிருச்சு வெளியாகிடுச்சு. அமல் வேறு ஈமான் வேறு எடுத்தானப்பா. எதுல்லு அறிவிக்கிறது. அலா ஹுரூஜிஹி ஆமாம் அந்த ஈமான் வெளியாகிடுச்சு. முசம்மாஹு அவருடைய முசம்மா விட்டு அமல சாலியை விட்டு வெளியாகிடுச்சுங்கிறது இது அறிவிக்கிறது. அப்போ அமல் ஈமான் வேறு அமலை சாலி என்பது வேறு. ஆகிர் தாவான இருக்கிறார்.